திருச்சியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் போதை ஊசி செலுத்தப்பட்ட 19 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவருடைய காதலன் சதாம் உசேன் மற்றும் அவரது நண்பரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சதாம் உசேன், வயது 19. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு முடித்த சிறுமி ஒருவரும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 1ஆம் தேதி வேலைக்குச் செல்வதாக வீட்டில் கூறிவிட்டுச் சென்ற சிறுமி காதலனுடன் சேர்ந்து வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்குச் சென்றுள்ளார். இருவரும் தம்பதிகள் எனக் கூறி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அங்கு அவர்கள் போதை மருந்து பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. மதிய உணவுக்கு பின் சிறுமிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பயந்து போன சதாம் உசேன் தனது நண்பர் ஷேக் அப்துல்லாவை உதவிக்கு அழைத்துள்ளார். இருவரும் சேர்ந்து சிறுமியை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பரிந்துரைத்தனர். ஆனால் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மருத்துவர்கள் அளித்த தகவலின் பேரில் கண்டோன்மெண்ட் நிலைய போலீசார் சதாம் உசேன் மற்றும் ஷேக் அப்துல்லாவை தடுத்து வைத்து காவலில் விசாரித்தனர். அவர்கள் தங்கியிருந்த விடுதி அறையில் போலீசார் நடத்திய சோதனையில் 70 போதை மாத்திரைகள், ஒரு சிரிஞ்ச், மாத்திரை கலக்கப்பட்டு நீருடன் கூடிய 2 டீ கப்புகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. சிறுமிக்கு அதிக அளவு போதை மருந்து செலுத்தப்பட்டதே மரணத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணையில் சிறுமியின் தாயாருக்கும் போதைப் பொருள் பழக்கம் இருந்ததும், சிறுமி வீட்டை விட்டு வரும்போதே போதை மாத்திரைகளை எடுத்து வந்ததும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சதாம் உசேன் மீது கடந்த 2024ஆம் ஆண்டிலேயே பாலியல் துன்புறுத்தல் வழக்கு பதிவு